மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இப்போ முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இவங்களுடைய தொகுதிகளெல்லாம் அதிமுக நேரடியாக போட்டியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் பெரம்பூரில் மட்டும் ஏன் பாமக? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதுக்குள்ள என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்னன்னு தெரியாது. இப்ப அம்பத்தூர் கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க 18 தொகுதிகள்ல பெருவாரியான தொகுதிகள் வின்னபிள் கான்ஸ்டிடியூன்சி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படி கேக்குறீங்களே, நான் இன்னொரு விதமா பாக்குறேன். தொடர்ந்து தேர்தலுக்கு தேர்தல் சேலம் மாவட்டம்ங்கிறது எடப்பாடியாருடைய கோட்டையா இருந்துட்டு இருக்கு. சேலத்தை யாருக்குமே விட்டு தர மாட்டாங்க. சேலம் சிட்டிக்குள்ளேயே சேலம் மேற்கும் பாமக கொடுக்கப்பட்டிருக்கு, சேலம் வடக்கும் பாமக. இது எவ்வளவு பெரிய விட்டு கொடுத்தல், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பட் பாமகக்கும் சேலம் பெல்ட்ல ஒரு கணிசமான வாக்கு இருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம்ல. இதுக்கு முன்னாடியும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க. எப்போ ஒரு சிட்டிக்குள்ள, சேலம் சிட்டிக்குள்ள 2 தொகுதி கொடுத்தாங்க. அநேகமா மேட்டூரை எடுத்துக்கிட்டு சேலம் மேற்க கொடுத்துருக்கலாம். எதுவா இருந்தாலுமே நீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் பிரச்சனை இப்படி ஏன்னு கேட்க முடியாது. ஓவராலா எப்படின்னா பார்க்க முடியும். ஓவராலா பாக்குறப்போ பிஜேபிக்கும் சரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சரி நிறைய வின்னபிள் கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்கு. இல்ல சரி, இப்ப 4 முனை போட்டின்னு சொல்லும்போது இதுல முக்கியமான ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் சொல்லக்கூடியதுல நீங்க நேரடியா களம் காண்றீங்க. அப்ப ஏன் நீங்க பெரம்பூர்ல மட்டும் நீங்க களம் காணாம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்குறீங்க? இன்ஃபேக்ட் உங்களுக்கு 2011ல 16ல ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதி, அதிமுக ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதி, அங்க விஜய் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவலின் பின்புலத்துல இருந்து நீங்க கேக்குறீங்க. ஏன் அப்படி பார்த்தால் டிஎம்கேக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏரியா தமிழக அளவுல பாத்தீங்கன்னா சென்னையும் காவிரி டெல்டா பகுதி. ஓகே, சென்னையில இருக்க மேக்சிமம் தொகுதிகளை ஏடிஎம்கே தானே ஃபேஸ் பண்றேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அத தோழமை கட்சி தலையில கட்டி விட்டுருக்கலாம்ல, அதை செஞ்சிருக்கா? நீங்க அப்படி பாருங்களேன். ஏன் அப்படி இல்ல, இது ஒருவேளை விஜய் மேல காட்டக்கூடிய ஒரு சாஃப்ட் கார்னரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட அரசியல் மட்டத்துல எந்த சாஃப்ட் கார்னரும் இல்ல. இப்ப ஏடிஎம்கே நின்று இருந்தாலும் அது நல்ல ஃபைட் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி நின்று இருந்தாலும் ஏடிஎம்கே கரெக்ட் அந்த கட்சிக்கு தானே போட போறாங்க. என்டிஏ இருக்குதுன்னு தான் பார்க்கணும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சென்னையில இருக்கக்கூடிய பெருவாரியான தொகுதிகளை நாங்க ஃபேஸ் பண்றோம்னு ஏடிஎம்கேயே அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு இருப்பது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கு. இது என்டிஏ எந்த அளவுக்கு ரொம்ப ஜெல்லாய் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு. அதே போல நீங்க பிஜேபி கொடுத்த தொகுதிகளை பாருங்க. தொகுதிகள்ல 13 தொகுதி சவுத்துல கொடுத்திருக்காங்க. ஆனா ஏன் நெல்லை கொடுக்கல, அரவக்குறிச்சி கொடுக்கல, ஜெயிச்சு இப்ப வச்சிருக்கிற கோவை தெற்கு கொடுக்கல? ஒரே ஒரு நிமிஷம், ஏன் கொடுக்கலன்னு கேட்க முடியாது. எவ்வளவு அவங்க கேட்டாங்கிறது இருக்கு. அரவக்குறிச்சி எல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்களாங்கிறதுல எனக்கு டவுட் உண்டு. ஏன்னா நெல்லையில யாரு போட்டிட்டா இதுக்கு முன்னால? நயினாரு. நிச்சயமா நயினார் நாகேந்திரன் சாத்தூர்ல போட்டிடுவார். அதனால அவங்க சாத்தூரை கிளைம் பண்ணிருப்பாங்க. ஏன் கொடுக்கலன்னு நீங்க கேக்குறீங்க? இல்ல, பாஜக இப்ப நயினார் நாகேந்திரன் அந்த மன்னன் மைந்தனா இருக்காரு, ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்காரு. பாஜக கொடுத்திருந்தா அவங்களுக்கு வெயிட்டேஜ் இல்ல. அது கரெக்டுங்க. ஆனா பிஜேபி எத்தனை கேட்டது இந்த கேள்வி இருக்குல்ல. கொடுத்தாங்கன்னா அவங்க நீங்க அரவக்குறிச்சி சொல்றதுனால சொல்ல, அரவக்குறிச்சி பிஜேபி கேட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கடந்த முறை அண்ணாமலை அங்க போட்டி போட்டாரு, ஜெயிச்சாரா? அப்புறம் என்ன? பள்ளப்பட்டி ஜமாத் இருக்கு, அங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். கணிசமான அளவுக்கு சிறுபான்மையினர் இருக்காங்க. ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பிஜேபி அரவக்குறிச்சியை கேட்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா அரவக்குறிச்சியை அதிமுக தரல, அது தானே ஃபேஸ் பண்ணுகிறது அப்படின்னா அது ஒரு நல்ல குட் சைட். இப்ப அரவக்குறிச்சியை பிஜேபி கொடுத்திருந்தா தான் பிஜேபி தலையில கட்டி விட்டாங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். சரி, கோவை தெற்குக்கு அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்? கோவை தெற்குக்கு என்ன இல்ல, கோவை தெற்குல இப்ப வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. ஆனா அவங்க கோவை வடக்கு கேட்டிருக்காங்க, கோவை வடக்குக்கு போறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, கோவை தெற்கு ஆக்சுவலா இந்த கோவை வடக்குக்கு தான் அவங்க போவாங்க அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி காணொலியில சொல்லியிருந்தேன். இந்த இதை அப்படியே மாத்திப்பாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்குள்ள நடந்த இன்டர்னல் சர்வேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததா ஃபீல் பண்ணாங்க. அதனால அங்க இருக்க கேண்டிடேட் இங்க வந்துடும், இங்க இருக்க கேண்டிடேட் அங்க போகும். அப்படி போனா என்டிஏ சேர்ந்த 2 கட்சியுமே ஜெயிக்கும். இது அதுக்கான ஒரு வியூகமாக நான் பார்த்தேன். இது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எங்களுக்குள்ள நாங்க பேசிட்டு இருந்தோம். இந்த தடவை இவங்க இங்க போட்டியிட மாட்டாங்க, இங்க தொகுதிக்கு மாறுவாங்க, இப்படித்தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி, லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி.
நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாசன். இணைப்பில் வந்து உங்களுடைய விரிவான பார்வைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.